கடகராசி புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான 2026 குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் குறித்த ஒரு விரைவான பார்வை இது. வரும் மார்ச் 9, 2026 அன்று குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தியாகி மீண்டும் நேர்கதிக்கு திரும்புகிறார். இதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன முக்கியமான மாற்றங்கள் நடக்கப் போகுதுன்னு சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. முதலாவதா, உங்க குடும்பம் மற்றும் பொருளாதார நிலை. குரு பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல இருக்கறதால கண்டிப்பா சில சுப செலவுகள் அதிகமாகும். இதனால குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களோ லேசான பண நெருக்கடியோ வர வாய்ப்பிருக்கு. அதனால வீட்ல பேசும்போது வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் ரொம்பவே முக்கியம். சுபகாரியங்களுக்காக சின்னதா கடன் வாங்கலாம், ஆனா பெரிய அளவிலான கடன்களை பக்கம் போகாம இருக்கிறது நல்லதுங்க. இரண்டாவதா, தொழில் மற்றும் உத்தியோகம். இங்கே உங்களுக்கு ஒரு சூப்பரான முன்னேற்றம் காத்திருக்கு. ஆமாங்க, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, புது வேலைவாய்ப்புகள்னு உங்களை தேடி வரும். குறிப்பா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர், வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இப்ப பக்காவா அமையும். இறுதியா, தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம். திருமண முயற்சிகள் குறிப்பா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப வெற்றிகரமா கைகூடும். மாணவர்கள் அந்த தேவையற்ற பயத்தை மட்டும் தூக்கி போட்டுட்டா படிப்பில் பெரிய லெவல்ல சாதிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தூக்கம், செரிமானம், கண், பல் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. இருந்தாலும் கவலை வேண்டாம், குருவோட பார்வையால உங்க பழைய உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். சுருக்கமா சொல்லணும்னா, வரப்போற இந்த சின்ன சின்ன செலவுகளையும் சவால்களையும் நீங்க புத்திசாலித்தனமா சமாளிச்சுட்டா உங்க தொழிலிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இது கண்டிப்பா ஒரு பொற்காலம்தாங்க.